இப்போ என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேரா 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்க இருக்கிற சுதர்ஷனுக்கு காலேஜ் லைஃப்ல இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு நானே அட்வைஸ் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி சீனியர் இல்லாம போயிட்டாங்க. பட் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணா நீங்க பெட்டரா இருப்பீங்க, இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருப்பீங்க அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்லி சீனியர் கிட்ட இருந்து. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காலேஜ்ல மார்க் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்ககிட்ட இருந்து தள்ளி வந்துக்கோங்க. மேபி அது அவங்களுக்கு வேணா முக்கியமா இல்லாம இருக்கலாம். பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிஜிபிஏவோ மார்க்ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் தெரியாது. ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்னு ஒன்று வைப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆகிற விஷயமே என்னவா இருக்கும்னா ஒரு நல்ல கம்பெனி வந்திருக்கும், அது உங்க ட்ரீம் கம்பெனியா கூட இருக்கலாம். பட் அந்த கம்பெனில நீங்க உள்ள போகணும் அப்படின்னா மினிமம் சிஜிபிஏ 8 இருக்கணும், இல்ல 9 இருக்கணும், இல்ல 8.5 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபில்டர் வச்சுட்டாங்கன்னா நீங்க அந்த நேரத்துல சிஜிபிஏ மேட்டர்ஸ் இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் நீங்க அந்த இன்டர்வியூக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய கேரக்டர் ஸ்கில்ஸ் அதெல்லாமே முக்கியமா இருக்கும். பட் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னா மார்க்ஸ் தான் முக்கியமா இருக்கும். ஸோ நல்லா படிங்க, சிஜிபிஏ முக்கியம். அதை கண்டிப்பா ஒரு நல்ல விதமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப லோவாகவும் இல்லாம ரொம்ப ஹையாவும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 65-70 ஆச்சு நீங்க மெயின்டைன் பண்ண பாருங்க. அந்த செகண்ட் ஒன் இஸ் லவ் இஸ் நாட் எவ்ரிதிங். ப்ளீஸ் 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 இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கேர்ள்ஸை சேஸ் பண்ணாதீங்க காலேஜ்ல. எஸ், பிகாஸ் அந்த நேரத்துல அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், உங்களுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் இல்லாத ஃபீல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்நேரத்துல அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சாலும் பட் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே கிடையாது. காலேஜ் லைஃப்ல வர்றது அது மேக்ஸிமம் அங்கேயே புட்டுக்கிட்டு போயிடும். இது நான் சொல்றது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதனால தான் சொல்றேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. பட் நீங்க அதுக்கு பதிலாக எதை சேஸ் பண்ணலாம் அப்படின்னா மணியை சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணியை மட்டும் சேஸ் பண்ணி உங்ககிட்ட மணி வர வச்சுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் தானாவே நடக்கும். லவ் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன்ஸ் ஆகும். கரெக்டான பர்சன் உங்க லைஃப்ல கரெக்டான நேரத்தில் தேடி வருவாங்க. ஸோ நீங்க சேஸ் பண்ண வேண்டியது மணியை. அண்ட் மூணாவது விஷயம் ஃப்ளெக்ஸ். எஸ், நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் காலேஜில் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போகலாம், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம், இல்ல பிசினஸ் ஈவெண்ட்ஸ்க்கு போகலாம், டான்ஸ் ஆடலாம், சிங்கிங், என்ன விதமான டேலண்ட் வேணா இருக்கட்டும் காலேஜில் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. எனக்கு நல்லா பாட வரும், எனக்கு நல்லா ஆட வரும், ஈவன் தான் என்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லப்பா, என்னால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் தான் என்கிட்ட நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. ட்ரெஸ்ல என்ன அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த ஷோ ஆஃப் பண்றீங்கன்னா அது வந்து பாக்குற எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா இவன் ரொம்ப பில்டப் கொடுக்குறான்பா அப்படின்னு தான் தெரியும். பட் உங்களை நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிக்கணும்னா இது தேவைப்படாது. பட் மற்றவங்களுக்கு எஸ் இவன் இதுல பெட்டரானவன் அப்படின்றத தெரியணும் அப்படின்னா நீங்க ஃப்ளெக்ஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு. நீங்க வந்து நல்லா பாடலாம், பட் நீங்க இது வரைக்கும் ஸ்டேஜ்ல ஏறி பாடினதே இல்லை, காலேஜ்ல யார் முன்னாடியும் பாடினது இல்லைன்னா நீங்க நல்லா பாடுவீங்கன்றதே இங்க யாருக்குமே தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு காம்படிஷன் வருது, அதுல வந்து சிங்கிங்க்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னா உங்க பேர்லாம் அங்க கன்சிடர் ஆகாது. ஸோ உங்க பேர் உங்க ஸ்டாஃபோ ஹெச்ஓடி மைண்ட் செட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பண்ணா மட்டும்தான் இவன் இந்த இடத்துல இவனை போடு அப்படின்னு அவங்க வாயிலேயே வரும். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, அதுல தப்பே கிடையாது. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சீனியர்ஸோட நல்லா பழகுங்க, நல்ல க்ளோஸாவே பழகுங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தப்பான விஷயத்துல இல்ல, நல்ல விஷயத்துல. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை விட ஒரு படி அஹெடா இருக்காங்க. அது காலேஜ் லைஃபா இருக்கட்டும், ஏஜா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் அவங்க வந்து உங்களை விட ஒரு விதத்துல பெட்டரா இருப்பாங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இல்ல அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாரு, அவங்க எப்படிலாம் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி கடந்து வந்திருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சீனியர்ஸோட தயவு செஞ்சு டைம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று வரும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்க சீனியர்ஸோட பழகி அவங்களோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அண்ட் நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், சப்போஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல கிடைக்கலனாலும் நீங்க காலேஜ் விட்டு வெளில போனா எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவாச்சும் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு அது பெட்டராகவே இருக்கும். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ். நீங்க எவ்வளோதான் ஓடினாலும், எவ்வளோதான் படிச்சாலும், எவ்வளோதான் நல்ல நீங்க ஒரு ஸ்கில் செட்டான பர்சனா இருந்தாலும் உங்களுடைய பாடி ஃபிட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு இம்ப்ரெஷனே கிரியேட் பண்ணும். யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு ஃபிட்டான பர்சனா வந்து ஒருத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். செமையா இருக்காம்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கே கொடுக்கும். உங்களுக்கும் நீங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பட் இதே நீங்க வந்து ரொம்ப ஷாகியா நிறைய தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, நான் இங்க பாடி ஷேமிங் பண்ணல, அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒருத்தவங்களோட முன்னாடி போய் பேசும்போது லைக் நீங்க ஒரு சீஃப் கெஸ்ட் முன்னாடி போய் பேசுறப்பயோ இல்ல ஏதோ ஒரு பெரிய ஆள்கிட்ட நீங்க போய் பேசுறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது அந்த இடத்துல கொஞ்சம்
கம்மியா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி பாடி ஃபிட்னஸ்லயும் கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. காலேஜ் டைம்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் காலேஜ் டைம் அப்படின்றது வந்து நீங்க நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி லேர்ன் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் அது. நீங்க அந்நேரத்துல வந்து நான் மிஸ்டேக்கே பண்ண கூடாது, பண்ணா டைரக்டா சக்சஸ் தான் ஆகணும்னா அதுக்கான ஃபேஸ் அது கிடையாது. ஸோ தைரியமா நீங்க வந்து இறங்கி ட்ரை பண்ணுங்க. தப்பாவே ஆனாலும் சரி, மிஸ்டேக் ஆனாலும் சரி, நீங்க ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. அந்த ஃபேஸ்க்கான ஒரு லைஃப் தான் அந்த காலேஜ் லைஃப். அண்ட் லாஸ்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ட் டைம். இந்த ஒரு விஷயம் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன், இதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும், அப்ப நான் இதை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எதையுமே நினைக்காதீங்க. காலேஜ் லைஃப்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்றதுக்கான ஒரு லைஃப், ஒரு இடம். ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து என்ன டைம்லாம் யோசிக்காம எதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்தை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல வந்து புதுசா வந்து இறங்கி இதை நான் வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஈவன் தோ நீங்க ஃபெயிலியர் ஆவீங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் இறங்கி ட்ரை பண்ணுங்க, அதுலலாம் தப்பே கிடையாது. ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு டைம் டிராவல் மிஷின் கிடைச்சா நான் வந்து முன்னாடி இருக்கிற சுதர்ஷன்ட்ட போய் சொல்லுவேன். அஸ் அ ஃப்ரெண்ட்லி சீனியரா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன். இதுல எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்களும் உங்க லைஃப்ல ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நல்ல ஹேபிட்ல ஸ்டிக் ஆயிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அங்க உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட டெய்லி நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், சாட் பண்ணலாம், பேசலாம். அவங்களுடைய ஹேபிட்ஸ்ல நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 100 days சேலஞ்சும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.